ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு 5-6 விஷயம் சொல்கிறேன் சரியா. அந்த 6 விஷயமும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தினமும் பண்ணக்கூடிய ஒரு சின்ன தப்பு தான். அதை நாமளே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதால் வரக்கூடிய எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன தப்பு அப்படின்னா, மற்றவங்க கிட்ட போய் நம்ம எந்த விஷயத்த சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படின்னு சரியா. ஏன்னா நமக்கே தெரியாமல் நம்ம நிறைய விஷயங்களை மற்றவங்க கிட்ட உளறிக்கிட்டு வரோம் சரியா. இதனால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, தேவையில்லாத கெட்ட பேர்லாம் வருது. ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் மட்டும் போட்டுட்டு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மற்றவங்க கிட்ட, நம்ம பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட, சொந்தக்காரிக்கிட்ட சொல்லவே கூடாத ஒரு 6 விஷயம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நம்ம அதை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம நினைக்கிற ஒரு முட்டாள்தனமான நினப்பு என்ன தெரியுமா? ஐயோ, நம்ம மனசு ரொம்ப பாரமாக இருக்க, மற்றவங்கிட்ட இதை சொன்னாதான் இன்றைக்கி ராத்திரி எனக்கு கண்ணில் உறக்கம் வரும், என் மனசே இப்போ தான் பாரம் குறையும் அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்களா? அதுதான் நம்மளோட முட்டாள்தனம். அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு மணி நேரம், அந்த ஒரு நாள், அப்போ மட்டும்தான் நம்ம மனசு பாரமாக இருக்கும். அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு பழைய கதை புளிச்சு போன கதையாக மாறிடும். ஆனால் நாம் இது தெரியாமல் இன்றைக்கி இருக்கிற கவலையை பெருங்கவலையாக நினச்சிக்கிட்டு பக்கத்தில் தெருவில் எவ்வளாவது வெளியே வந்து நிற்காளா, இல்லை சொந்தக்காரி எவ்வளாவது ஃபோன் பண்ணுவாளா, யார்கிட்ட நம்ம மனசில் இருக்கிறத அப்படியே கொட்டி தீக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு காத்துக்கிட்டே இருப்போம். இதால் நமக்கு கிடைக்கிற பேர் என்ன தெரியுமா? ஒட்டவாய், உளறுவாய் அப்படின்னு. நம்ம யாரை நம்பி எல்லா கதையுமே ஷேர் பண்ணுறோமோ அவைய நமக்கு தரக்கூடிய இந்த பட்டங்கள், பட்டப்பெயர் சரியா. நம்ம இதுக்காக காலேஜ் படிக்காண்டாம், பெரிய பெரிய டிகிரி எல்லாம் முடிக்காண்டாம், பக்கத்து வீட்டுக்காரிட்ட கதை விட்டாலே போதும், ஒட்டவாய் உளறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பட்டங்களை அவங்களே சூடிடுவாங்க. நாம் இப்போ பண்ணுற இந்த சின்ன தப்பு தான் ஃப்யூச்சரில், அதாவது ஒரு 4-5 மாதம் கழித்து நமக்கே அது ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு பெரிய தப்பாக மாறும். அது எப்படின்னா, நம்மக்கிட்ட எல்லா கதையும் பிடுங்கி பிடுங்கி கேட்பாங்க. ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்து இழுத்து, உன் வீட்டில் அப்படியா, உன் புருஷன் அப்படியா சொன்னான், உன்னை அவன் ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னு நல்லா இழுத்து இழுத்து நம்மக்கிட்ட இருந்து கதையெல்லாம் பிடுங்குவாங்க. பிடுங்கி ஏதோ நமக்கே ஏதோ ஒரு உயிர் தோழி இருந்தால் எப்படி கதை விடுவாங்க, அந்த மாதிரி நம்மக்கிட்ட அவ்வளோ அன்பாக கதை விடுவாங்க. அதுக்கு பிறகு தான் தெரியும் அவங்க நம்மக்கிட்ட கேட்டது எல்லாமே நடிப்பு அப்படின்னு. 1 மணி நேரம் ஆயிருக்காது, நம்ம இவங்கக்கிட்ட நம்பி சொன்ன கதையை நேராக அடுத்த தெருவில் இன்னொருத்திக்கிட்ட போய் சொல்லுவாங்க, அந்த ஆள் வேறு ஆள்கிட்ட போய் சொல்லும். இப்படி ஒரே 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம இந்த பொம்பளைங்க இருக்க பார்த்தீங்களா, நம்ம வீட்டு கதையை நம்ம 4 தெருவில் போய் நாத்தி விட்டுட்டு வந்துடுறோம். ஒருத்தவங்க கிட்ட சொன்னே தான் சரியா. ரகசியம், நம்மளை தவிர நம்ம வீட்டு ரகசியத்தை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. நம்மளால் காப்பாற்ற முடியலைன்னு தானே பக்கத்து வீட்டுக்காரியை தேடுறோம். அப்போவே நினச்சிக்கோங்க, நம்ம வீட்டு கதை காற்றுல பறக்கிறதுக்கு நாமளே காரணமாக இருக்கணும் சரியா. இனி யாராவது பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்டேயோ சொந்தக்காரிக்கிட்டேயோ தயவு செஞ்சு போய் என்ன சோறு பொங்கனியா, ஆமாம் பொங்கனே, சாப்பிட்டியா, இதை தவிர வேறு எந்த கதையுமே ஷேர் பண்ணக்கூடாது சரியா. முதல்ல பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் பேசியிருப்போம். இப்போ இன்றைக்கி தான் நமக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்கள தெரியுதுன்னா கொஞ்சம் தான் பேசியிருப்போம். போவ தான் வீட்டுக்கதை எல்லாத்தையும் உளறி வச்சுருவோம். அப்படி இப்படின்னு கடைசியில் 4 நாள், அது ஏதோ சொல்லுவாங்கள்ல, புதுசாக விளக்குமாறு வாங்கினா 4 நாள் நல்லா தான் தூக்கும், 5ஆவது நாள் தான் அது தேஞ்சு போவோம். அதே மாதிரி தான் பக்கத்து வீட்டுக்காரி 4 நாள் தான் நல்லா இருப்பாள், 5ஆவது நாள் அவளுக்கும் நம்மளுக்கும் மனக்கசப்பு சண்டை ஐயோ இவகிட்டையா போய் நான் எல்லா ரகசியத்தையும் உளறி ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம மண்டையோட போட்டு நாமளே அடிச்சுக்குவோம். அப்போ இருந்து ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது சரியா. அதனால தான் முதல்லையே நம்ம ஒருத்தவங்கள பார்த்த உடனே இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு நினைக்க, நம்மளே மாதிரி அவங்களும் சராசரியான ஒரு மனுஷி தான். போக போக ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒருத்தவங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன கதையை, நம்ம வீட்டு கதையை சொன்னால் கூட தப்பில்லை. எடுத்தவங்க கவுத்தவங்க ஒருத்தவங்ககிட்ட பார்த்த உடனே பேசணும், எல்லா கதையும் வளரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சங்கம் பொறுப்பு இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி ஓட்டவாயாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாயை நீங்கள் தான் மூடிக்கணும் சரியா. இப்போ ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரிட்டையோ சொந்தக்காரிட்டையோ உங்கள் வீட்டு கதையை சொல்கிறீங்க அப்படின்னா
ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்மளை பற்றி எல்லா விஷயமுமே மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதை மட்டும் நீங்கள் எப்போவுமே மைண்டில் போட்டு வச்சுக்கோங்க. நம்மளை பற்றி எல்லா விஷயமும் மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் பார்த்திங்களா, அது நம்மளோட முட்டாள்தனம். அதே மாதிரி எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் பார்த்திங்களா, அதுவும் தேவையில்லாத ஒரு ஆணி தான். ஐயோ, எல்லாத்தையுமே ஒரு சில பேர்லாம் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்கியதுலேருந்து ராத்திரி என்னென்ன வேலை செய்கிறாங்க எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. என் புருஷனுக்கு இவ்வளோ சம்பளம், என் பிள்ளை ஸ்கூலில் எத்தனை மார்க்கு, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய பாதிப்பு. இப்போது அவங்கக்கிட்டலாம் நம்ம சொல்லவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிற விஷயம் என்னென்னா, நம்மளோட சந்தோஷம், வெற்றி. சரியா? ஒரு சில பேர்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். பக்கத்து வீட்டுக்காரிட்ட போய், அக்கா என் புருஷனுக்கு அந்த துணி வாங்கி தந்தார், இந்த நகை வாங்கி தந்தார் அப்படி சொல்லுவோம். அக்கா என் பிள்ளை ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துட்டா, காலேஜில் மார்க் எடுத்துட்டா, அவள் தான் லீடர், அவள் தான் டாப்பர் அப்படின்னு நம்மளோட வெற்றிகளையும் சொல்லிடுவோம். அப்படி செய்யவே கூடாது. ஏன்னா அவங்க நம்மகிட்ட ஆன்னு இழுச்சி கதையை கேட்டுக்கிட்டு நம்ம ராத்திரியே நம்ம பிள்ளை வீட்டில் கிடந்து நம்ம பிள்ளைங்க தான் கொமஞ்சிக்கிட்டு கிடப்பாங்க. அதாவது கண் பேர் விழுந்துடும், அதால் தலைவலி வரும், காய்ச்சல் வரும், டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்மளோட சந்தோஷத்தையும் வெற்றியையும் எப்போவுமே மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாண்டான். சரியா? ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம பண்ணக்கூடிய செலவுங்க. ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் அந்த கல்யாண வீட்டுக்கு போனேன் 10,000 மொய் வச்சேன், இந்த கோயிலுக்கு போனேன் வரி இவ்வளோ ரூபா கட்டினேன், ஃபேமிலியோட ஒரு தேட்டருக்கு போனோம் 5,000 சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்லாம் நம்ம மனசில் ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல் சொல்லுவோம். ஆனால் அவங்க எப்படி தெரியுமா கேட்பாங்க, இவளுக்கு மட்டும் பணம் எங்கேருந்தான் வருவோம், இவ புருஷன் எங்கே போய் தான் வெட்டி அள்ளிட்டு வரானோ இப்படி நினைப்பாங்க. பார்த்தீங்களா? அவங்க நினச்சி நம்ம எதை பற்றி சொல்கிறோமோ அது நம்ம வீட்டில் இருந்து பைசாலாம் வெளியில் போகிற மாதிரியே தான் இருக்கும். கையில் வரவு வந்தாலும் செலவு அதிகமாக இருக்கும். காரணம் என்னது? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள். சொல்லுவாங்கள்ல, ஒரு இடத்துல குட் வைப்ஸ் நல்ல எண்ணங்கள் நிறைஞ்சு இருந்துன்னா அந்த வீட்டில் எப்போவுமே நல்ல எண்ணமாக இருக்கும். அடுத்தவங்களோட அந்த தீய கண் பார்வை நிறைஞ்சு இருந்து அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நல்லதும் வெளியில் போயிடும். சரியா? அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் புருஷன் பிள்ளை குட்டியை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது வெளியில் டூருக்கு போகிறீங்க, ஊட்டிக்கு போகிறீங்க, கொடைக்கானல் போகிறீங்க அப்படின்னா ஒரு சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னேருந்தே ஒட்டவாய் மாதிரி கொட்டடிப்பாங்க, நாங்கள் ஊட்டிக்கு போகிறோம், நாங்கள் கொடைக்கானல் போகிறோம் அப்படின்னு. ஆனால் அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா வாழ்க்கை நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை. பார்த்திங்களா? அடுத்த செகண்டு சொடக்கடிக்கிற ஒரு செகண்டில் என்ன நடக்கும்னு தெரியாது. நம்ம நினச்ச மாதிரி கொடைக்கானலுக்கு போயிடுவோம், ஆனால் திருப்பி எப்படி வாரோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அங்கே போயிட்டு நம்ம உடம்பு சரியில்லாமல் வரக்கூடிய நிலமை வரலாம், இல்லை நம்ம போயிட்டு நம்மளோட காரு ஏதாச்சும் ஒரு டேமேஜுக்கு உள்ளாயிரும். காரணம் என்னது? நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்களோட கண் பேரெல்லாம் இழுத்து கட்டிட்டு போகிறது தான். சரியா? அடுத்தவங்கள வயிறு எரிய வைக்கக்கூட அளவுக்கு நம்ம வீட்டு இதை அவங்கக்கிட்ட பெருமை பீத்தக்கூடாது. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கஞ்சிக்கே வழி இல்லாமல் இருப்பான், அவங்ககிட்ட போய் நான் பிரியாணி தின்னேன், நான் மட்டன் தின்னேன்லாம் சொல்லக்கூடாது. சரியா? கடவுள் நமக்குன்னு என்ன கொடுக்குறாரு அதை நாம் ரகசியமாக இருந்து அனுபவிக்கலாம். சரியா? ஆனால் நம்மள்கிட்ட நிறைய இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவுங்க, அது தப்பே கிடையாது. ஆனால் இந்த படங்காட்டு சொல்லுவாங்கள்ல, பில்டப் பண்ணுறது, படங்காட்டுறது, சரியா, அது எப்போவுமே வேண்டாம். அதே மாதிரி ஒரு கதையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக விவரித்து ரொம்ப சந்தோஷத்தில் சிரித்த முகமாக நின்று சிரித்து பேசக்கூடாது. சரியா? அது அப்படியா என் புருஷன் என்ன இப்படி தான் தாங்குவார் அப்படின்னு, அதெல்லாம் நம்மளோட தப்பான இது. எதனாலும் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிற மாதிரி பாருங்கள். சரியா? அதுக்கப்புறம் 4வது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளோட பிளான், நம்மளோட ஐடியா. இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கூல் படிச்சிருப்போம், நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் முடிக்கிறாங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரிட்ட சொல்லுவோம், உங்கள் பிள்ளையை நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன படிக்க வைக்க போகிறீங்க? நான் என் பிள்ளையை டாக்டர் படிக்க வைக்க போகிறேன், என் பிள்ளை நீட் எக்ஸாம் எழுத போகிறா, என் பிள்ளை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்க போகிறான். இந்த மாதிரி நம்மளோட எதிர்காலத்தில் நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம். அதை முன்னக்கூட்டியே சொல்லிட்டோன்னு வைங்களேன், நம்ம வீட்டில் இன்னைக்கு இருக்கிற பணம் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. அதே பணம் அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளையை நம்ம ஆசைப்பட்ட மாதிரி படிக்க வைக்கலாம். ஆனால் அந்த டைமில் நம்ம புருஷனுக்கோ யாருக்கோ உடம்பு சரியில்லாமல் ஆகி நம்ம பிள்ளையை நம்ம நினச்ச மாதிரி படிக்க வைக்க முடியாது. நம்ம டாக்டர் படிக்க வைக்கிறோன்னு நினச்சிருப்போம், ஆனால் சாதாரணமாக ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் டிகிரி தான் முடிக்க வச்சுருப்போம்.
அப்போ 4 பேர் நம்மளை இவ தானே சொன்னான் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்கிறாளாம் அப்படின்னு ஒரு கல்யாண வீட்டில் ஒன்றா கூடி இருந்துட்டு கும்மி அடிப்பாங்க பாருங்கள். அப்போ நமக்கு நம்ம மனசு அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஏண்டா இவங்கக்கிட்டலாம் நம்ம சொன்னோம் அப்படின்னு. சரியா? அதனால் நம்மளோட பிளான், ஐடியா, படிப்பு, நம்ம வீட்டில் எவ்வளோ நகை இருக்குது, நம்ம புருஷனுக்கு எவ்வளோ வருமானம் அப்படி சொல்லக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் 5வது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டோட வரவு, செலவு, கடன், லோன் எதுவுமே சொல்லக்கூடாது. இப்போது எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா, என் புருஷனுக்கு மாதம் 50,000ன்னு நான் பக்கத்து வீட்டுக்காரிட்ட சொல்லிட்டேனுங்களா, அது சொல்லவே கூடாதுதான். அதையும் மீறி நான் சொல்லிட்டோம்னா அடுத்த நாளே வந்து கேட்பாங்க, எனக்கு ஒரு 25,000 கடன் தாரீங்களா, வட்டி வச்சுனாலும் தாரே. ஊரில் வட்டிக்கு கொடுக்குறதுக்கு 1000 ஃபைனான்ஸ் இருக்கும். ஆனால் அவங்க நம்மக்கிட்ட தான் கேட்பாங்க. ஏன்னா பக்கத்து வீடு பார்த்திங்களா, நம்ம வந்து வட்டி கேட்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க. நம்ம அந்த டக்குன்னு என்ன சொல்லுவோம், ஐயோ என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே அவங்க என்ன நினைப்பாங்க, நேற்றுக்கு தான் என்கிட்ட 50,000 இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி காலையிலேக்குள்ளே இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு நம்மளை பற்றி 4 பேர்கிட்ட அவங்க குறை சொல்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இவ்வளோ லோன் இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அதுவுமே தப்பு தான். 4 பேர்கிட்ட அவங்களே சொல்லிடுவாங்க, அவளை வர வருமானத்தை தின்னே அறுத்துருவா போல், தின்னு அழிச்சிருவா, ஒரு சேமிப்பு கிடையாது, அவளுக்கு இவ்வளோ இத்தனை லட்சம் கடன் இருக்குது, இத்தனை லட்சம் லோன் கட்டியா அப்படின்னு நம்மளை பற்றி எக்ஸ்ட்ரா 5-6 பிட்டை போட்டு போட்டு 4 பேர் கூடியிருந்து தெருவில் கும்மி தட்டி சிரிப்பாங்க. சரியா? 6வது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம புருஷன் பொண்டாட்டி ரகசியம்தான். எக்காரணத்தை கொண்டு நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டை தெருவுக்கு போகக்கூடாது. சரியா? நானும் இந்த மாதிரி தப்புகள் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் சொல்கிறத கேட்டு தான். ஏன்னா நாம் வந்து இன்றைக்கே அடிப்போம் நம்ம புருஷன், நாளைக்கு நம்ம புருஷன் 1000 இருந்தாலும் நம்ம அவங்களோட பொண்டாட்டி. அதனால் நம்ம வந்து அடிப்போம், அணைப்போம். இதுதான் உலக இயற்கை. அதனால் இதெல்லாம் வந்து வெளியில் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. நம்மளோட சொந்தக்காரவங்க, நம்ம வீட்டு மாமியார் வீட்டு சைடு, நம்ம மச்சான், குழந்தை, மொண்டாட்டி யாரையுமே பற்றி தெருவில் யாருக்கிட்டையும் எடுத்து சொல்லக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தாலும் நாளைக்கு நமக்கு சொந்த பந்தம் இல்லைன்னு போகாது. சரியா? அவங்கள பற்றி வந்து நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்காரிட்ட சொல்ல வேண்டாம். நம்ம அவங்கள பற்றி சொன்னோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரி நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே நம்ம மாமியார்கிட்ட போய் உளறி வச்சுருவாங்க. கடைசி அந்த ஒன்றே ஒன்று தாங்க, தான தர்மங்களை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு. ஏன்னா அது வந்து நம்ம செஞ்சதுக்கே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நான் அவளுக்கு 10 துணி வாங்கி கொடுத்தேன், நான் அந்த பாட்டிக்கு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு தம்பட்டம் அடிக்கக்கூடாது. அது நம்ம செஞ்சோம் ஒரு புண்ணியமே இல்லாமல் போயிடும். அதெல்லாம் ரகசியமாக செஞ்சோம் மட்டும்தான். சொல்லுவாங்கள்ல, பெற்றவங்க செய்கிற புண்ணியம்தான் பிள்ளைங்களை வந்து சேரும் அப்படின்னு. நம்ம பிள்ளைங்க அவங்களோட காலத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னா 4 பேருக்கு நம்மளால் முடிஞ்ச வயிறு நிறைய சாப்பாடு வாங்கி கொடுங்க, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க. ஆனால் எதையுமே நான் செஞ்சேன்னு மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. சரியா? இவ்வளோ விஷயத்துலையும் கரெக்டாக ஒழுங்காக இருங்க. நாளைக்கு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தேன்னா லைக் போட்டு போங்க. பாய்.